அன்பரசன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் வந்து திமுக அமைச்சர் வந்து பேசுகிறப்ப சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அதிமுக தொண்டர்கள் எல்லாம் வந்து தாய்க்கழக திமுகவுக்கு தான் வரணும்னு. அன்பரசன் அவர்களே, நீங்கள் கொஞ்சம் பண்பான அரசனாக இருக்கணும். மைக்கு கிடைக்குதுன்னு என்ன வேண்டாலும் பேசுறது கிடையாது. எது தாய் கழகம் எது தக்காளி கழகம்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதிமுக விசுவாசிங்க. இன்னைக்கும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழர் எடப்பாடியார், ரட்டலை, இதுதான் எங்களுக்கு எல்லா உயிரும் உயிர் மூச்சும் எல்லாம் இதுதான். நாங்கள் எங்கே வரணும் எங்கே போகணும் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இது அதிமுக, இது மக்களின் சக்தி, இது தொண்டர்களின் சக்தி, இது தொண்டர்களின் இயக்கம். எங்களுக்கு வந்து யாரும் வந்து பாடம் சொல்லி கொடுக்க தேவையில்லை எங்கே வரணும் எங்கே போகணும்னு. உங்கள் மாதிரி சிற்றரசர்களின் கட்சி கிடையாது, திமுக மாதிரி சிற்றரசன் கட்சி கிடையாது எங்களுது. அப்போ ஸ்டாலின், அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா, இப்போ உதயநிதி, அடுத்தது இன்பநிதி கிடையாது. இங்கே தொண்டர்கள் நாங்கள் முடிவு பண்ணுவோம் யாரு கூட நிற்கணும் யாரு கூட நிற்கக்கூடாதுன்னு. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் கட்சியை பாருங்கள், உங்கள் கட்சியை வளர்த்துங்க. அதை விட்டுட்டு வந்து அதிமுக தொண்டனுக்கு என்ன பண்ணணும்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நான் சொன்ன மாதிரி இது எங்கள் தலைவர்கள் அப்படி, எங்கள் தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அரசியல் அப்படி. மக்கள் நலனுக்காகவே இயக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்துக்கு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவின் இரு தெய்வங்களின் ஆசீர்வாதமும் அந்த நல்லுள்ளங்களின் ஆசீர்வாதமும் எப்போ இருக்கும். இன்னைக்கு நாம் தோற்றுருக்கலாம், ஆனால் செத்து போல என்ன திரும்பி எழுந்து வருவோம் ஃபீனிக்ஸ் போல. அப்போ எல்லாத்தையும் கணக்கு சரி பண்ணிக்க போகிறோம். நாளை நமதே.